டுவெல்த் அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட் யூனிட்டு கணக்கு பதிவுகளில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு அது என்ன சொல்லுவாங்கன்னா முழுமை பெறா பதிவேடுகள். அதன்படி இந்திய நிறுவனச் சட்டம் 2013 பிரிவு 1 படி நிறுவனங்கள் தங்கள் கணக்குகளை இரட்டைப்பதிவு முறையில் பராமரித்திட வேண்டும். ரைட்டா? முழுமைப்பெற பதிவேடுகளிலிருந்து கணக்குகள், அதில் முழுமைப்பெற பதிவேடுகள் என்றால் என்னென்னு 2 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கு கணக்கேடுகள் இரட்டை பதிவு முறையின்படி பராமரிக்கப்படாத போது அந்த பதிவேடுகள் முழுமை பெறா கணக்கியல் பதிவேடுகள் என்று அழைக்கப்படும். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்தது 2வது கொஸ்டின் என்னென்னா, இரட்டை பதிவு முறை பின்பற்றாத போது சிறிய அளவிலான தனி வணிகர் பொதுவாக பராமரித்து வரும் கணக்குகளை தருகனா முழுமை பெறா பதிவேடுகள் இது அர்த்தம். அடுத்தது நிலையறிக்கை என்றால் என்ன கேட்பாங்க. 2 மார்க் கம்பல்சரியாக வந்துடும். அப்படின்னா நிலையறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் இருப்பை காட்டும் ஒரு அறிக்கையாகும். இதுதான் இதுக்கு 2 மார்க். இது எதுனா போதும். அடுத்தது பார்க்க போகிறது நிலையறிக்கை வாயிலாக லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும் படிநிலைகளை தரவும். அது எல்லாம் போட்டிருப்பாங்கன்னா 2017 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாபம் நட்ட அறிக்கை விவரம் எழுதிக்கணும், தொகைன்னு போட்டுக்கணும். அவ்வாண்டின் இறுதி முதல் அமௌண்ட்டு கூட்டுக, அவ்வாண்டின் எடுப்புகள் அதோட இணைக்கணும், கூட்டிக்கணும். இறுதி முதலோட எடுப்புகளை கூட்டிக்கணும். கழிக்கன்னா அவ்வாண்டில் கொண்டு வந்த அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குல்ல, அடிஷ்னல் கேபிட்டல்னால் கொண்டு வந்த கூடுதல் முதல் அதோட கழிச்சிடணும். இதையும் நீங்கள் கழித்து வர்றது சரி கட்டப்பட்ட இறுதி முதல், அதாவது அட்ஜஸ்டட் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் கேபிட்டல்னால் அதோட கழிக்கணும், அதுதான் கழிக்க தொடக்க முதல். அடுத்தது இதிலேருந்து இது அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு லாபம், அது நினைக்கணும் அவ்வாண்டின் லாபம் அல்லது நட்டம்னு போடணும். ஓகேவா? அடுத்தது வீடியோவில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதை போட்டு உங்களுக்கு எப்படி போடுறோன்னு சொல்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தான் அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு தெளிவாக போர்டில் நடத்துகிற மாரி உங்களுக்கு புரிகிற மாரி நடத்துகிறேன். ஓகேவா? வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.